ஹலோ சோல்ஜர்ஸ். முன்னெல்லாம் இன்ஸ்டாகிராம் திறந்தேன் அப்படின்னா ஏதாவது மீம் வரும், காமெடி வரும், இல்லை ஏதாவது ரீல்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வந்து அந்த அக்கா இந்த அக்கா இந்த அக்கான்ட்டு ஏகப்பட்ட அக்காக்களை பற்றின கண்டென்ட் தான் வந்து கிடக்குது. ஒரு பக்கம் போனா டெலர் அக்கான்றாங்க, இந்த பக்கம் போனா சாமி கும்பிடுறாங்க, சரி பின்னால திரும்பி பார்ப்போமேனு பார்த்தா ஜிம் அக்கான்றாங்க. அதை விட புதுசாக வந்துருக்கு என்னன்னா இன்னொரு அக்கா வந்து டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒருத்தர் இல்லை, பல பேர். என்ன சொல்ற? ஸோ இந்த மாதிரி பல அக்காக்கள் இருக்காங்க தெரியுமா? இந்த அக்காக்கள்லாம் என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, எதனால ஃபேமஸ் ஆனாங்க, இதுமாதிரி எத்தனை டைப் அக்காக்கள் இருக்காங்க அப்படின்றத பத்தி இதெல்லாம் தெளிவாக பார்க்கலாம். ஓகே ஓரா பசங்க வீடியோ போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, யாரும் லைக் பண்ணீங்க. உங்களுக்கு பிடிச்ச அக்கா யாருன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓரா பசங்க வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கிரியேட்டிவ் கந்தசாமி. முகமதா பார்க்க போறது மேரேஜ் அக்கா. அச்சு இந்த அக்காவை பத்தி என்ன சொல்றது பாஸ்? இது அக்கா இல்ல பாஸ், ஆண்டி. ஹீட்டர் வாய முடியா. ஆக்சுவலி என்னன்னா வந்து மேரேஜ் அக்கா ஒன்று இங்கே வந்து மேரேஜ் புரோக்கர் போல வரன் பார்த்துருவாங்க போல நினச்சின்னா அதான் கிடையாது. இவங்க பண்ண சம்பவம் வந்து முரட்டு சம்பவம், வினோத சம்பவம். கதை என்ன இருக்கு அப்படின்னா அந்த கதையே ஒரு டிஃப்ரெண்டான கதை. உடுமலைப்பேட்டில் ஒரு வாலிபர் ஒருத்தர் இருந்திருக்கிறார். வாலிபர் பேர் சொல்ல விரும்பல, அவர் பேர் அரவிந்த் தான். இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல தலைவன் பாத்தீங்கன்னா 90s கிட்ட 80s கிட்டான்னு தெரியல. பல வருஷமா தலைவன் வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்க. பொண்ணு கிடைக்கணும்னு பார்த்தா பொண்ணு கிடைக்கல. சரி ஏதாவது ஆன்லைன்ல யாராவது ஆண்டி கிடைக்கணும்னு பார்த்துருக்கேன், அதுவும் கிடைக்கல. அப்படி வந்து வீட்லயும் பொண்ணு பார்த்துருக்காங்க, எந்த பொண்ணு செட் ஆகலையா. சரின்னு தலைவன் என்ன பண்ணுங்க, தானே தன் முயற்சியில வந்து ஏதாவது பொண்ணு கிடைக்குமான்னு தேடி இருந்திருக்கான். அப்படி தலைவன் வந்து ஆஃப்லைன்ல தேடி கிடைக்காம ஆன்லைன்ல தேடும் போதுதான் தலைவனுக்கு கிடைச்சிருக்குது ஒரு ஆப், அன்பேன்னு ஒரு ஆப்பா. அது மாமா ஆப், டேட்டிங் சைட். ஓகே சாரி. அதுல போய் தலைவன் வந்து தேடி இருக்கும் போது தான் தலைவனுக்கு கிடைச்ச அக்கா தான் இந்த அக்கா. அந்த அக்கா தான் வந்து சத்யான ஒரு அக்கா. அந்த அக்கா வந்து முதல்ல டேட்டிங் ஆப் தானே. அது தலைவன் வந்து எல்லாம் சொத்துக்கார வயிற்றுக்கார பாட்டி. தலைவன் பேக்கிங் இருக்குது. யாரும் நினைச்சு நகை கடை ஓனர் அக்கா, நகை கடைக்காரர் மகன். தலைவன் வந்து சொத்துக்கார பாட்டி நெஞ்சு போயிடுச்சு. அக்கா வந்து சொல்லிருக்காங்க, எங்க வீட்டுல வந்து மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால உடனே கல்யாணம் பண்றேன்னு சொல்றாங்க அப்படின்ட்டு வந்து அக்கா சொல்லிருக்காங்க. தலைவன் என்ன பண்ணிருக்கான், ஐயோ உள்ள பண்ணாதீங்க, கல்யாணம் பண்ணிட்டு போயிடாதீங்க, உங்களுக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு தலைவன் வசம் வச்சிருக்கேன் போல. ஆஹா மாட்டான பம்பரக்கா பாட்டியாட்டு அக்கா அது பல வேலையை வச்சுக்கிறாங்க. ஆனா வந்து வீட்டுல மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, நீங்களே கல்யாணம் பண்ணுவீங்க, ஆனா வந்து வீட்டுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. இல்ல எங்க அப்பா அம்மா விட்டு பேச விடுறேன். அக்கா சொல்லிருக்காங்க, இல்ல வீட்டுல தெரிஞ்ச பிரச்சனையாயிடும், எங்க அப்பா மோசமானவரு, அதனால நான் பண்ணா வீட்டை ஓடி வந்துடுறேன், எனக்கு இந்த வயசுலயா வீட்டை விட்டு ஓடி வந்துடுறேன் அப்படின்னு தலைவர் சொல்ல தலைவனும் ஓகேன்னு இருக்காரு. அப்புறம் என்ன இருக்குது, ஓடி வந்ததுக்கு அப்புறம் சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சுக்கலான்ட்டு பிளான் பண்ணிருக்காங்க. வீட்டுல பலாசம் பண்ணிருக்காங்க போல. இது கிடைச்சாலும் ஓகேன்றாங்க போல. இது பேரோட செக் எதுவுமே பண்ணல. பொண்ணு எப்படி ஊர்னாரு அதெல்லாம் பண்ணவே இல்லை. தலைவன் ஓகே சொன்னா ஓகே விட்டு வைங்க. சரின்னாச்சு. கோயில வந்து சிம்பிளா கல்யாணம் ஆயிருக்குது. கோயில கல்யாணம் பண்ணும் போது சாதாரணமா கல்யாணம் பண்ணா எப்படி பொண்ணு நகைலாம் போட்டு நல்லா பண்ண முடியா? மாப்பிள்ளை வீட்டுல நகை வாங்க கொடுத்து கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அது சாதாரணமா இல்ல, 12 சவரன். ஒரு சவரன் எவ்வளவு? ஒரு கிராமே இப்போ 7000 கிட்ட வந்துருச்சு. பார்த்தா ஒரு சவரன் 45,000 கிட்ட வரும். 45,000? அடா பாவிங்களா, 45,000னா 12 லட்சம் வருதுடா. அட பாவிகளா, அநியாயமா குடும்பத்தோட சிக்கிட்டீங்களடா. அவ்வளோ காசு போட்டு நகையை போட்டு வந்து கோயில் சிம்பிளா கிளம்பி இருக்காங்க. பட் ஆனால் தலைவன் என்ன பிரச்சனைனா, காதலியாக இருக்கும் பொழுது எல்லாம் ஓகே தான். பட் பொன்னாட்டே வந்ததுக்கு அப்புறம் தலைவனுக்கு வந்து இந்த நடவடிக்கையில் வந்து சந்தேகம் வந்துருது. என்னது இவன் ஓரா பண்ணிட்டு இருக்கா, ஏவி பண்ணிட்டு இருக்கா, என்ன தெரிய மாட்டேங்குது, நடவடிக்கை சந்தேகமா கேட்டு என்ன பண்றான், சிம்பிளா போயிட்டு ஆதார் கார்டு கொடுமான்னு கேட்டிருக்கான். சொல்றது தலைவன் வந்து ஆதார் கார்டை வந்து கேஷ் வாங்கி பார்த்துருக்கான். ஒன்னு கேஷுவலா எடுத்து பார்க்கலாம், சந்தேகம் வந்து தான் எடுத்து பார்த்துருக்கு. சரி எது வந்து பார்த்தா என்ன, தலைவன் பார்த்தாலும் தலைவனுக்கு வந்து அதிர்ச்சியும் வெடிகுண்டும் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. என்னன்னா கொண்டாடி ஆதார் கார்டுல அப்பா பேருக்கு நேரத்துல புருஷன் பேர் இருக்கு. அதுவும் புருஷன் இவரு பேர்ல எவ்வளவு ஒருத்தரோட பேரு. அட பாவிகளா, வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா. அதோட வயசு பாத்தீங்க அப்படின்னா ஏகப்படுறது போல. கரெக்ட் பையனை கழுத்து நிட்டுட்டு என்னடி எதுன்ட்டு தலைவன் வந்து காண்டியா இருக்கான் போல. தலைவன் வந்து என்னது இவெல்லாம் யாரு அப்படின்னு கேட்கும் போதுதான் அந்த அக்கா திரு முடிச்சிட்டு இருக்காங்க. அப்பான்னு தலைவன் முடிஞ்சிருக்கான், இது வேலைக்காவது சரின்ட்டு சரி கோவப்படதுமா சமாதானம் ஆயிடுமா அப்படின்ட்டு சமாதானப்படுத்திருக்கான். பட் என்ன பண்ணிருக்கான், நம்ம வெளியே போய் சாப்பிடலாம், வெளியே வரலாம் தலையை கூட்டு போயிருக்கான். வெளியே கூட்டு போனா உடனே ஹில் ஸ்டேஷன் பிளே ஸ்டேஷன் அனுப்பிங்க. பட் தலையை கூட்டு போன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போனா அங்க போலீஸ் மடக்கி சும்மா போல மடக்கி அக்காவை போட்டு கேட்டிருக்கீங்க, என்னது என்னமா ஏதுமான்ட்டு. அவங்க விசாரிக்கும் போது தலையை வந்து திரு முடிச்சுக்கிட்டு இதை வரங்க தலையை வந்து கண்ணி அமைக்கிற இடத்துல கம்மிட்டு விட்டார். இப்பதான் வந்து போலீஸ்க்கே பல அதிர்ச்சிகள் காத்து கொண்டிருக்கிறது. அக்கா தேடி போகும்போது அக்கா வந்து பல பேரை கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்கீங்க. யூத் இல்லடா, பழைய டெலிபோன் பூத்.
அக்கா வந்து ஒருத்தர் 2 பேர்ல கிட்டத்தட்ட 52 பேரா 50க்கும் மேற்பட்ட ஆண்களை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அக்கா செஞ்சுரி எடுக்க ட்ரை பண்ணும்போது கடைசியில் போலீஸ் கைது பண்ணிருக்காங்க போல. போலீஸ் போய் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் வந்து இந்த விசாரித்து தெரிஞ்சு வந்து ஏகப்பட்டவன் என்னையும் ஏமாத்திட்டாங்க இன்னையும் கல்யாணம் ஏமாத்திட்டாங்க நகைப்படுறாங்க ஆட்டி போட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு தானா வந்து எழுதி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆமா நானே ஏமாட்டேன் அப்படின்ட்டு எல்லாருமா ஏமாந்தீங்க 50 பேரா என்னடா இது டேய். இப்படி எடக்கு முடக்கா கல்யாணம் பண்ணிருக்கியே குழந்தை பிறந்து யார அப்பான்னு கேட்டா 3 பேர்ல யார கைய காட்டுவேன். நியூஸ் பெரிய ஃபேமஸ் ஆன ஒண்ணு மீம் கேட்லாம் மீம் போட்டிருக்காங்க. என்ன பண்ணா நீங்க ஏன் இந்த அக்கா ஏமாத்தாங்க நினைக்கிறீங்க? கல்யாணமாகாத 90s கிட்ஸுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களே கல்யாணம் பண்றதுக்கு அப்படின்னு நினைங்க. அவர் சேவைப்பட்டுருக்காங்க அப்படின்ட்டு எல்லாம் மீம் போட்டு வேற ட்ராக்ல திருப்பிடாட கதையை. ஏய் நாடா இது அடையவா இருக்கடா 50 பேராடா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா. இதே ஆமலை பண்ணியிருந்தா இன்னைக்கு சிம்படிச்சு மாட்டானுங்க. புடிங்க ஜெயில பிடிச்சி போடுங்க ஒரு காம கொடுங்க அப்படின்ட்டுலாம் வந்து கதவிட்டு இருப்பாடுங்க. ஏதாவது பொம்பளை போனே சிம்படி ஆரம்பிச்சிட்டாடுங்க. நல்லா இருக்கா ராயம். இதுதான் வந்து இந்த அக்காவின் கதை. இந்த அக்கா இப்போ வந்து எந்த ஜெயில கம்மி நினைக்கிறாங்கன்னு தெரியல. அது என்ன காமன்னா நம்ம லிஸ்ட் இருக்கு தெரியுமா? இந்த லிஸ்ட்ல போலீஸும் ஒருத்தர் இருக்காரு. அதான் காமெடியே. உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனைனா இந்த எம்எல்ஏ கிட்ட வர்றீங்க. இந்த எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைனா யாரு? இந்த மாதிரி அக்கா தான் வெரைட்டியா பல பேரை ஏமாத்திருக்காங்க. கல்யாணமா 90s கிட்ஸ் இருந்தீங்கன்னா ஜாக்கிரதையா இருங்க. இந்த மாதிரி மாமா ஆம்ச நம்பி துட்டை ஏமாந்துடாதீங்க. அடுத்தா பார்க்க போறது டைலர் அக்கா. டைலர் அக்கா பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறது தயாலு டிசைன்ஸ் அப்படின்ட்டு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா டைலரிங் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ வந்து இவங்க அக்கௌண்ட் வந்து சாதாரணமாக தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு என்ன தெரியல திடீர்னு பயங்கர பூம் ஆகி அவன் சேர்த்து மீன் போட ஆரம்பிச்சிட்டானுங்க, ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாருங்க இவங்களை வச்சு. ஸோ இதில் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டாங்க இந்த அக்கா. பொதுவாக வந்து டைலர் கையிலாம் வந்து துணி தைச்சி இந்த அளவு இருக்கு பாருங்க அப்படின்னு துணியை மட்டும் எடுத்து காட்டுவாங்க. இந்த அக்கா என்ன பண்ணா துணியை போட்டே காட்டுவாங்க. கேட்டால் ஃபிட் செக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் என்ன சொல்றது போட்டு காட்டினா வந்து ஃபுல்லா ஒரு கவுனு சுடிதார்லாம் இல்ல, போட்டு காட்டுறது எல்லாமே வந்து ஜாக்கெட்டுகள். சொல்றதுக்கு எனக்கே கூச்சமா இருக்கு. இது ஆக்ஷன் மேடம் இது ஆக்ஷன். பட் என்ன காமனா அந்த அக்கா பல வீடியோ போட்டிருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து பெருசா வந்து ரீச் ஆகல. இந்த மாதிரி ஜாக்கெட்டுக்கு காட்டுறது வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிருச்சு. எல்லாம் வந்து மீன் போட ஆரம்பிச்சிட்டாருங்க. தேவதை அப்படின்ற மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிட்டாருங்க. அவங்க டெய்லர் கத்துருக்கு அவங்க கிட்ட அப்படின்லாம் போட ஆரம்பிச்சிட்டாருங்க. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா அக்கா வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் தான் அக்கா என்ன பண்ணாங்கன்னா வந்து எதுக்கு நம்ம வந்து இந்த ஃபேமஸை விடணும் புகழை விடணும்ட்டு முன்னாடி ஆரம்பிச்சாலும் இல்லை பின்னாடி ஆரம்பிச்சாலும் தெரியல. அக்கா வந்து கோர்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. டைலரிங் கோர்ஸ் சொல்லி தரேன். இவ்வளவு இன்ஸ்டாகிராம்ல இல்ல எனக்கு ஒரு சைட் இருக்கு, அங்க வந்து காசு கட்டுங்க, காசு கட்டினா நான் வந்து சொல்லி தரேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. பட் என்ன பிரச்சனை வந்து அந்த அக்கா நேரையாவது சொல்லி தர மாட்டாங்க. அக்கா வந்து வீடியோ வச்சிருப்பாங்க, யூடியூப் வீடியோ மாதிரி வச்சிருப்பாங்க. அதை பார்த்து கத்துக்கலாம். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா பிரைசிங் தான் மேட்ரு. யூடியூப்ல பல பேர் வந்து ஃப்ரீயா சொல்லி கொடுக்கும்போது அக்கா வந்து பெரிய அமௌண்ட் பெத்த அமௌண்ட் போட்டிருக்காங்க. இது ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த டைம் தான் வந்து இன்ஸ்டாகிராம் இன்னொரு டைலர் ஒருத்தர் அக்கா சொன்னாங்க, நீங்க வந்து பயங்கர சிம்பிள் படிச்சுட்டு பண்ணிருக்கீங்க, அவங்களுக்கு அவங்க ஃபிட்டிங் சரியில்லை, அவங்க டைலிங் ஃபுல்லா தெரியல, அவங்களே ஃபுல்லா கத்துட்டாங்களான்னு தெரியல, அவங்க வந்து ஹையஸ்ட் காசு போட்டு விற்கிறாங்க, பட் குவாலிட்டி அந்த அளவுக்கு அது குவாலிட்டி இல்லை அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க. பட் என்ன பிரச்சனை அவங்க வந்து ரீச் கிடையாது அவங்களுக்கு. ஆனால் வந்து விஷயத்துக்கு பெருசாக போகல. பட் என்னாச்சு அப்படின்னா இடையில வந்து இன்னொரு யூடியூபர்களுக்கும் வந்து தயாராயிருச்சு. இவங்களுக்கும் யூடியூபருக்கு இல்லை, யூடியூப் வந்து இவரை பத்தி பேச எல்லாம் வந்து அவருக்கு எதிராக போர் விட்டு தூக்க அவர் என்ன பண்ணிட்டாரு எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாரு. இந்த மாதிரி பண்றாங்க, ஜிஎஸ்டி வாங்குறாங்க, அந்த ஜிஎஸ்டியில் முறைகேடு பண்றாங்க அப்படின்லாம் வந்து பல விஷயங்கள் சொன்ன உடனே இப்போ என்ன ஆச்சுன்னா மொத்த பேரும் அக்காவுக்கு எதிராக மாட்டாங்க. ஒரு பக்கம் ஃபேன்ஸ் முட்டு கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இந்த சிம்பை பார்த்து வெறுப்பவங்க தெரியுமா, நல்லா சிம்பிடிங்கன்ட்டு அவங்களாம் வந்து போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அக்காவுக்கு எதிராக. அக்கா வந்து இதில் ரியாக்ஷன் பண்ணல, அவங்க பாரு ஜாலியாக கையில் வாழ்க்கையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி அக்காவுக்கு சிம்படிக்கிறதுக்கும் அக்காவோட ஃபாலோவர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நீ சிம்படி இது பிரச்சனை இல்லை, நான் உத்தம மாதிரி பேசிட்டு அதான் நான் ஏற்றுக்கவே முடியல. இந்த விஷயத்த வந்து நீங்கள் நினைக்கிறீங்க முறைகேடு சரியா தவறான்றதை பற்றி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தா பார்க்க போகிறது டிவோஷனல் அக்கா. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா உள்ளூரில் இவங்க வந்து வெளியூர், அதாவது வடக்கை சேர்ந்தவர்கள். இவங்களும் வந்து ரீல்ஸ் போடுவாங்க. அது எந்த மாதிரி அப்படின்னா இவங்க வந்து பக்தி மயமாக வந்து சாமி பாட்டு போடுவாங்க. முருகர் பாட்டு, பிள்ளையார் பாட்டு, கிருஷ்ணர் பாட்டு அப்படின்ட்டு பாட்டு பாடுற மாதிரி வந்து ரீல்ஸ் போடுவாங்க. இவங்க வந்து அழகாக வந்து நாமம் பூலாம் வச்சுட்டு போகிறதுனால நம்ம பசங்களாம் வந்து பயமாக வந்து சிங் படிச்சுட்டு வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாடுங்க. இதுக்கு முன்னாடி கோயிலுக்கே போகாதவங்கலாம் சாமி படுக்க ஆரம்பிச்சிட்டா. ஆத பூஜைக்கு முன்னாடி வரான்னு கேட்டா விடுமுறை நான்லாம் வர முடியாதுட்டு ஏத்திஸ் சொல்லிட்டு இருந்தோம்லாம். இப்போ வந்து சாமி படுக்க
அப்படின்ட்டு கேட்டுங்க. கேட்டா அக்காவுக்கு சிம் பண்ணிக்கிறாங்களா. பல சாமி பாட்டு வந்து போட்டுருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடாட்டு, ஆல் இந்தியா, பேன் இந்தியா மாதிரி எல்லா லாங்குவேஜ் பாட்டையும் வந்து ரீல்ஸ் பண்ணிருக்காங்க. என்ன காமனா கமெண்ட் பாக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அங்க வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ் வந்துடுறான். தெலுங்குக்கு பண்ணி கொடுங்க, தமிழுக்கு பண்ணி கொடுங்க, இந்த பாட்டு போடுங்க அப்படின்னு கேட்டுருக்காடுங்க. அதனால அக்கா வந்து பல சாமி பாட்டை போட்டதுனால இந்தியாவில் ரீச் ஆகிட்டாங்க. அந்த அக்கா சாமி பாட்டு போட்டா ரீச் கிடைக்குதா, இது நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்கு அப்படின்ட்டு அக்காவை பார்த்துட்டு பல அக்காக்கள் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன அக்கா அப்படின்னா ஓகே அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே அதை பார்த்து பண்றட்டு அப்படியே பல பேர் பண்ணதுனால ஆன்லைன்ல வாங்கும் போது ஒரு மாதிரியும் ஆன்லைன்ல கிடைக்கும் போது ஒரு மாதிரி தெரியுமா, அந்த மாதிரி தான் வந்து அவுட் புட்லாம். இந்த மாதிரி வந்து பல பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம இந்த அக்காவுக்கு சிம்பிள் தான் மாதிரி பல பேர் வந்து ரீல்ஸ் இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போனதாலையும் அக்காவுக்கு வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஆக்சுவலி நம்ம பசங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு கட்டம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு தேவை இல்லையா, ஜிம்முக்கு போறது, கோடிங் கத்துக்கிறது, சாமி கும்பிடுறது, ஒரு ட்ரெஸ் அதெல்லாம் இல்லையா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அக்காவை செட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து அக்காவா கோடிங் அக்கா ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து கோடிங் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க ஜிம் அக்கா இருக்காங்க. அவங்க ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணி காட்டுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட அக்காக்கள் ஆன்லைன் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அடே ஒரு பொண்ணு வீடியோ போட்டா சும்மா இருக்கா, ஏன்னா இப்படி சிம் படிக்கிறீங்க, கொஞ்சமா திருந்துங்கடா, பொண்ணு வந்து சிம் படிக்காதீங்கடா, திருந்துங்கடா கண்ணு திருந்திங்கடா. ஜிம் அக்கா வீடியோ போட்டிருக்காங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். எயிட்டர் இரியா, நானும் வரேன். எண்டு கருத்து ஊருக்கு தான் உபதேசம், சொல்றவனுக்கு இல்ல. ஓகே வீடியோ போட்டு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச அக்கா வந்து யாரு அப்படின்றத கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்த அக்காக்கெல்லாம் எந்த அக்கா வந்து பிடிக்கும்ன்றது கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. நீரின்றி அமையாத உலகுன்ற மாதிரி சிம்பின்றி அமையாத உலகுன்னு மாறிடுச்சு. ஓகே போறாங்க, சும்மா போகாதீங்க. புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தா அதை பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த வீடியோ லைக் போட தயவுசெய்து மறந்துடாதீங்க. மறக்க லைக் போட்டு போக. ஓகே இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். பாய்.